السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கியவைகள் அனைத்தும் பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையில் நினைவுபடுத்தியதை நானும் எனது உரையில் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையில் மனிதர்களின் நிலை என்கின்ற தலைப்பின் கீழ் கடந்த 4 தினங்களாக சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் கெட்டவர்களுடைய நிலையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதில் குறிப்பிட்டு சில பெரும்பாவங்களை பற்றியும் நாம் சொல்லியிருந்தோம். அதில் நாளை மறுமை நாளில் பைத்தியக்காரர்களை போன்று இறைவன் ஒரு சாராரை எழுப்புவான் என்று நாம் சொல்லியிருந்தோம். அவர்கள் யார் என்பது என்னுடைய கேள்வி. வட்டி வாங்கி உண்டவர்கள் நாளை மறுமையில் பைத்தியக்காரர்களை போன்று எழுப்பப்படுவார்கள். அந்த அடிப்படையில் அடுத்தபடியாக ஒவ்வொரு நிலையையும் நாம் வேகமாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஏன்னா இன்றைக்கு கடைசி நாள் என்பதனால நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால சில செய்திகளை நம்ம வேகமாக இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறோம். அதில் ஜக்காத் கொடுக்காதவர்களுடைய நிலை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லீம் சமுதாய மக்கள் தாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத்துடைய தொகையை சரியாக கணக்கிட்டு அவர்கள் கொடுத்து வந்தார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த தரத்திற்கு வரும். அப்போ ஜக்காத் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, தொழுகையை பற்றி எங்கெல்லாம் இறைவன் சொல்லுகின்றானோ அங்கெல்லாம் இறைவன் ஜக்காத்தை பற்றி சொல்லுகின்றான். எங்கெல்லாம் இறைவன் தொழுகையை பற்றி சொல்லுகின்றானோ அங்கெல்லாம் இறைவன் தான தர்மங்களை பற்றி சொல்லுகின்றான். அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் அவர்கள் செலவழிப்பார்கள். அப்போது இந்த தான தர்மம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் குறிப்பாக இந்த ஜக்காத்தை கொடுக்காத மக்களை இறைவன் நாளை எப்படி அவர்களை தண்டிக்கின்றான் என்று சொன்னால், அவர்கள் எந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் ஒட்டகத்தை வளர்த்து அதற்கு ஜக்காத்தை கொடுக்காத நபர்கள், அவர்களை அந்த ஒட்டகம் என்ன செய்யும் என்று சொன்னால் மிதித்து கொண்டே இருக்கும். எதுவரை? இறைவனுடைய விசாரணை நடைபெறும் வரை அவரை மிதித்த நிலையிலேயே அவர் என்ன செய்வார்? அந்த மறுமை நாளில் இருப்பார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அதே போன்று ஆட்டை ஒருவர் வளர்த்திருக்கிறார், அந்த ஆட்டிற்கு அவர் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த ஆடு அவரை என்ன செய்யுமா? முட்டி கொண்டே இருக்குமா. அல்லாஹ்வுடைய விசாரணை வரைக்கும் முட்டிக்கிட்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது ஒரு நாள் 50,000 ஆண்டுக்கு சமமான ஒரு நாள். அப்போ 50,000 ஆண்டுகள் அவர் இப்படியே வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார். அப்போ இந்த நிலையில் அல்லாஹ் மேலும் ஒரு தண்டனையை கொடுக்குறான். அந்த ஜக்காத் கொடுக்காதவருடைய கழுத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாம்பு அவரை சுற்றி கொண்டு அவருடைய தாடை இருக்குல்ல, இந்த தாடையில் கொத்தி கொண்டே இருக்குமா. என்ன செய்யும் என்று சொன்னால், தாடையில் ஒவ்வொரு முறை கொத்தும் பொழுதும் அந்த பாம்பு சொல்லுமாம், நான் தான் இந்த உலகத்தில் நீ சம்பாதித்து வைத்த செல்வம், அந்த செல்வத்தை தான் இறைவன் பாம்பாக மாற்றி யாரெல்லாம் ஜக்காத்தை கொடுக்காதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தாடையில் கொத்தி கொண்டே இருக்கும், இவ்வாறு மறுமை வரைக்கும் கொத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ஜக்காத்தை, அதாவது தங்கம் வெள்ளி குவியல்களை எல்லாம் சேர்த்து வைப்போமா இல்லையா? தங்கத்தை சேர்த்து வைப்போம், வெள்ளியை சேர்த்து வைப்போம். இதற்கு ஜக்காத்து கொடுக்காதவர்கள், பொதுவாக ஜக்காத்து கொடுக்காதவர்கள் இந்த ஹதீஸ்களில் தங்கம் வெள்ளி என்று வருகின்றது. அப்போ இதற்கு ஜக்காத்து கொடுக்காதவர்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி நரகத்தில் அவன் பழுக்க காய்ச்சுவான். அது நரகத்தில் நரக நெருப்பு என்பது பிரம்மாண்டமான நெருப்பு. அதில் பழுக்க காய்த்து அவனுடைய முதுகு புறத்திலும் விலாப்புறத்திலும் ஒரு சூடு ஒன்று போடப்படும். அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலை என்பதை நாம் அறிய முடிகின்றது. அப்போ இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய இந்த வேதனையை, இது நரகத்திற்கு போவதற்கு முன்னாடி உள்ள தண்டனை, நரகத்துக்கே இன்னும் அவர் போகலை, நரகத்திற்கு போவதற்கு முன்னாடி அல்லாஹ் இந்த நிலையிலேயே அவரை எழுப்பி, இந்த நிலையிலேயே இருப்பார். அவர் அந்த ஒட்டகம் மிதிச்சுக்கிட்டே இருக்கும், ஆடு முட்டிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் சொன்னால் ஜக்காத்து கொடுக்கல. அப்போ இதை நாம் உணர வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரியில் 1402வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அது இந்த பாம்பு சொன்னோம்ல, பாம்பு கழுத்தை சுற்றி கொள்ளும் என்று, அது புகாரியில் 1403வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தபடியாக மோசடி செய்தவனுடைய நிலை. இந்த உலகத்தில் மோசடி செய்கிறாங்கல்ல, நல்ல சட்டைன்னு சொல்லுவார், ஒரு வாரத்திலேயே அது இத்து போயிடும். அப்போ இந்த மாதிரி பொய் சொல்லி மோசடி செய்து மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டவர்களுடைய நிலை என்னவென்றால், அவர்களுடைய பின்புறத்தில் ஒரு கொடி ஒன்று சொருகி இருக்கும். அவருடைய பின்புறத்தில் கொடி ஒன்று நட்டப்பட்டிருக்கும். அந்த கொடியை பிடித்த நிலையிலேயே மறுமையில் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் என்ன செய்வானா, எந்த நிலையில் என்று சொன்னால், அந்த கொடியை பிடித்த நிலையில் இன்னாருடைய மகன் இன்னாருடைய சொத்தை இவர் மோசடி செய்தார், அந்த மோசடிக்கு ஏற்றவாறு அந்த கொடி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 3578வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த துனியாவில் யாசகம் கேட்டவர்கள், இது தேவைக்கு போக மிஞ்சிய பொருளாதாரத்தை குவிக்க வேண்டும், இன்னும் பொருளாதாரம் வேணும், பத்தாது, இவர் கொடுத்தா அதையும் வாங்கி வச்சுக்கணும், அவர் கொடுத்தா அதையும் வாங்கி போதும் என்று சொல்லக்கூடிய அந்த மனம் ஒரு மனிதனுக்கு இருக்காது. இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே பொருளாதாரத்தை திரட்ட முடியலன்னா என்ன செஞ்சிருவாங்க? யாசகம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது பார்த்து செய்யுங்க பாய், ஏதாவது பார்த்து, இப்படியே போவாங்க. இப்படியே மக்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். உண்மையாக ஏழைகள் யார் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவை இருந்தும் அவர்கள் பிறரிடத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி யாசகம் கேட்டார்கள் அல்லவா, இவர்களை நாளை மறுமை நாளில் இறைவன் எப்படி எழுப்புவான் என்றால், முகத்தில் மட்டும், கை காலெல்லாம் நல்லா இருக்கும், முகத்தில் மட்டும் சதை இல்லாத எலும்பாக அவர் காணப்படுவார். நம்ம முகம் சில நேரங்களில் நார்மலாக நம்ம முகத்தை பார்க்க நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்படி ஒரு நிலை. சில நேரத்தை தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறோன்னு வைங்களேன், ஏன்னா முகம் சரியில்லையே, உடனே போய் நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன அலங்காரம் பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு நிற்போம். முகத்தில் சதையே இல்லைன்னா என்ன அலங்காரம் பண்ணுறது யோசிச்சு, முகத்தில் சதையே இல்லாமல் அல்லாஹ் எழுப்புவான் என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை பாருங்கள். இதெல்லாம் அல்லாஹ் கேவலப்படுத்துகிறான். துனியாவில் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தார்களோ அவர்களை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கேவலப்படுத்துகின்றான், அவர்களை அசிங்கப்படுத்துகின்றான். அப்போ யாசகம் கேட்பவர்களுடைய நிலை இது. அடுத்தபடியாக கொலை செய்யப்பட்டவர், கொலை செய்கிறார்ல, 2 பேருமே, இதில் 2 பேர் சம்பந்தப்படுறாங்க. இப்போ நான் ஒருவரை கொலை செய்து விட்டேன் என்றால், நானும் கொல்லப்பட்ட அந்த நபரும், இந்த 2 பேரும் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். எந்த நிலையில் என்றால், நான் யாரை கொன்றேனோ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், மறுமை நாளில் என்னுடைய தலைமுடியை பிடித்தவாறு அல்லாஹ்வுடைய அர்ஷின் முன்பு கொண்டு போடுவார். என்னுடைய தலையை என்ன பண்ணுவார்? ரத்தத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படியே சொல்கிறாங்க, ரத்தத்தில், ரத்த நிலையில், ரத்தம் வடியக்கூடிய அந்த நிலையில் என்னுடைய தலையை, அதாவது நான் கொன்னது அவரை, ஆனால் மறுமையில் அப்படியே என்னவாகும்? எதிர்மறையாக ஆகும். அவர் என்ன செய்வார்? என் தலையை பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவார்? போட்டு சொல்லுவார், இவன் தான் துனியாவில் என்னை கொலை செஞ்சான்,
இப்படி கொலை செய்தவர்கள், மற்றவர்களை அநியாயமாக கொலை செய்தவர்களுடைய நிலை இப்படி தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் இப்படி எழுப்புவான் என்று சொல்லி இந்த ஹதீஸ் வந்து திர்மிதியில் 2955 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குது. குற்றவாளிகளுடைய கண்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்க, அவர்களுடைய கண் நீல நிற கண்ணாக இருக்கும். துனியாவில் யாராவது வந்து நீல நிற கண் இருந்தது என்றால் நம்ம அதிர்ச்சியாக பார்ப்போம், ஆச்சரியமாக பார்ப்போம். அது மாதிரியான நீல நிற கண் என்பது ரொம்ப சொற்பமான மக்களுக்கு தான் இருக்கும். மறுமையில் குற்றவாளிகளுடைய கண்களே எப்படி தான் இருக்குமா, நீல நிற கண்ணாக இருக்கும். அதற்காக நம்ம வந்து இங்கே துனியாவில் நீல நிற கண்ணில் இருக்கிறவரை பார்த்து இவர் தான் அந்த ஆள் பாய் பயானில் பண்ணார்ல, இவர் தான் இங்கே தான் தப்பிச்சு வந்திருக்கிறார், இவரை விடக்கூடாது, இப்படி நம்ம போயிடக்கூடாது. அது இந்த துனியாவில் அல்லாஹ் அவரை அப்படி படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் சில பேரை இப்படி தான் வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், அது யாராலையும் மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், அது நம்ம கேவலம் என்று நினைக்கவே கூடாது. சில பேர் அல்லாஹ் குண்டாவே வச்சிருப்பான், அது அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாவே விரும்புகிறான் நம்மளை, நீ குண்டாதான் இருக்கணும்னு அல்லாவே விரும்புகிறான், இருந்துட்டு போவோமே. சில பேர் அதே மாதிரி அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம உடல் ஆரோக்கியமும் வேணும், அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ இந்த நிலையில் பெருமை அடிக்கிறார்கள் அல்லவா, பெருமை அடிக்கிறாங்களே, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாலும் என்னால் தான் போய் முடியும், எல்லாமே என்னால் தான் நடந்தது, நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாம் சும்மா அப்படி வந்து ஓரமாக நிற்கலாம், அவ்வளோதானே ஒழிய இதெல்லாம் நடந்ததெல்லாம் என்னுடைய நான் இல்லைன்னா நடக்குமா, நான் யார் சாதாரண ஆளை நான், இப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க யாரும், மனசுக்குள்ளே நினைப்பாங்க. அது அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பெருமை அடித்தவர்களுடைய நிலை மறுமையில் என்னவென்றால், அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் கோப நிலையில் இருப்பார்களாம். அவர்கள் அவனை பார்த்த உடனே அல்லாஹ் கோபம் அடைஞ்சிருவானாம். இதுதான் அவர்களுடைய நிலை. அவர் மறுமையில் வந்து நின்றாருன்னா எல்லா அமல்களும் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அல்லாஹ் அவரை பார்க்கும் போதே எப்படி தான் பார்ப்பான், கோபம். இப்படி பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்கள் வாப்பா வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே சலாம் சொல்கிறோம், அவர் முகத்தை இப்படி திருப்பிக்கிட்டாருன்னு வைங்க, அவ்வளோதான், இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது நம்ம நினைக்கிறோமா இல்லையா. அல்லாஹ் கோபமாக பார்க்குறான் என்று சொன்னால் அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அவனுடைய விசாரணை கடுமையாக்கப்பட்டு விடும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து பாருங்களேன், புறம் பேசுபவர்களுடைய நிலை. அடுத்தவரை பற்றி நம்ம புறம் பேசுகிறோம்ல, இவருடைய நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய நகங்கள் இருக்குல்ல, அது இரும்பால் அது மாற்றப்படுமாம். அதை கொண்டு அவருடைய முகங்களிலும் மார்பிலும் அவர்கள் கிழித்து கொள்வார்கள். புறம் பேசுபவர்களுடைய நிலை என்னவென்றால், அவர்கள் முகங்களிலும் மார்பகங்களிலும் கிழித்து கொள்வார்கள். மேலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுக்கு பெயரே என்ன தெரியுமா, இந்த புறம் பேசுபவர்களுடைய பெயரே மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்குறாங்க, யார் இவங்க இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்களே, முகம் கிழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, இதையும் கிழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நெஞ்சையும் மார்பையும் கிழிச்சிக்கிட்டு, என்ன நிலை, என்ன ஆச்சு, எதனால் இப்படி பண்ணுறாங்க, இவர்களை பற்றி தெரியாதா. அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க, ஒரு பட்ட பேரே இருக்குது. இந்த புறம் பேசுகிறவங்க, நம்ம புறம் பேசும்போது ஒரு பட்டம் பேர் வச்சு பேசுவோம்ல, புறம் பேசும்போது இன்னொருத்தருக்கு ஒரு பட்ட பேர் வச்சு நம்ம பேசுவோம்ல, அது மாதிரி அல்லாஹ் ஒரு பட்ட பேர் வச்சிருக்கிறான். என்ன பேர் தெரியுமா, இவர்களை தெரியாதா, இவர்கள் தான் மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள். பேர் என்ன பேர் தான், மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள், மனிதர்களுடைய மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள். அப்போ புறம் பேசுபவர்கள் என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன, மனிதர்களுடைய மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள். அதான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்கல்ல, உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்பீர்களா, உண்ண மாட்டோம். அப்போ ஏன் நீங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்களே. அப்போ இந்த நிலையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய ரகசியத்தை வெளியே சொன்னவன், இவனுடைய நிலை என்ன. ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்தரங்க நிகழ்வுகள் நிறைய இருக்கும். இதை போய் என்ன செய்யறதுன்னு சொன்னால், நண்பர்களோடு பகிர்ந்துக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதை சர்வசாதாரணமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த மகசர் மைதானத்திலேயே அல்லாஹ்வின் முன்பு நிற்கக்கூடிய கேவலமான மனிதர்களில் இவர்கள் தான். கேவலமான மனிதர்களில் யார் இவங்க தான் என்று சொல்லி இந்த
ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை வெளியே கொண்டு போய் சொன்னவனுடைய நிலை கேவலமானவன், அவன் அந்த நிலை அந்த நாளில் கேவலமான மனிதர்களில் இவன் ஒருவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் 2832வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தான் செய்ததை பிறருக்கு சொல்லுவார். இவர் என்ன செய்வார்? அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார். இப்போ உதாரணத்திற்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் மது குடிக்காமல் இருந்தார் என்றால் அதை சொல்லலாம். மது குடிக்காமல் இருக்கிறார் அதை சொல்லலாம். புகை பிடிக்காமல் இருக்கிறாருன்னா அதை சொல்லலாம். அவர் தொழுகாமல் இருக்கிறாருன்னு வைங்களேன், ஐவேளை தொழுகவே மாட்டுறாரு. ஆனால் கடையில் இருக்கிற பையனை பார்த்து இப்போ நீ தொழுவு போலியா, எல்லாரும் போகிறாங்க, நீ ஏன்பா போகல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் முதல்ல நான் போயிட்டா யார் பாப்பா கடை, இப்படி வருவாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி தான் செய்யாததை பிறருக்கு ஏவியருடைய நிலை. இன்னும் சொல்வதாக இருந்தால் அவருடைய நிலை எப்படி என்றால், மறுமையில் அவருடைய குடலை அல்லாஹ் வெளியே போட வைத்து அந்த குடலை பிடித்த நிலையிலேயே அதை சுற்றிக்கிட்டே வருவார், குடலை சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்போ மக்கள்லாம் கேட்பாங்க, நீங்கள் நல்லதை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த நிலைமையா? அப்போ அவர் சொல்லுவார், நான் நல்லதெல்லாம் சொன்னேன், ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யலை என்று அவர் சொல்லுவார். அப்போ மனிதர்களுடைய மகசருடைய நிலையில் இது மாதிரி தன்னுடைய நிலையை மறந்து மற்றவர்களுக்கு இவரை திருத்தணும், அவர் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அவருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை அவர் மறந்துடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய தூசிகளை பார்க்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய கண்ணில் ஒரு குச்சியே இருக்குன்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களுடைய கண்ணில் ஒரு குச்சியே இருக்கு, அதை மறந்துட்டீங்களப்பா. மற்றவருடைய கண்களில் தூசி இருக்கு, அதை பார்க்குறீங்கல்ல, உங்கள் கண்ணில் ஒரு குச்சி இருக்குதே, அதை மறந்துட்டீங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த நிலை என்பது மிக மோசமான ஒரு நிலை. அடுத்தபடியாக மறுமையில் கஞ்சத்தனம் செய்தவர், இந்த துனியாவில் கஞ்சத்தனம் செய்தவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய நிலை என்பது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை. அவருக்கும் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், எப்படி ஜக்காத்து கொடுக்காம, அது கஞ்சத்தனம் தானே, ஜக்காத்து கொடுக்காம இருந்ததே கஞ்சத்தனம் தானே. அப்போ அந்த கஞ்சத்தனம் செய்தவருடைய நிலை என்னவென்றால், அவர் சம்பாதித்து வைத்த செல்வத்தை அல்லாஹ் நரகத்தில் போட்டு அதை பழுக்க காய்த்து அவருடைய முகத்திலும் அவருடைய விழாப்புறங்களிலும் முதுகலிலும் ஒரு சூடு ஒன்று போடுவான். அதே நேரத்தில் அந்த கஞ்சத்தனம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த கஞ்சத்தனம் செய்தவர் எந்த நிலைக்கு போயிடுவாருன்றதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு வார்த்தை, மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை. நம்ம இதை ஒரு ஹதீஸாக கடந்து போயிடக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த கஞ்சத்தனம் செய்பவனுடைய நிலை எப்படி மாறிவிடும் என்றால், அந்த கஞ்சத்தனம் அவனை பாவம் செய்ய தூண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் கஞ்சத்தனமோடு இருக்கிறாங்களோ அவங்கள அது என்ன பண்ணுமா, அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணம் அவரை பாவம் செய்ய தூண்டிவிடும். இன்னும் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உறவை துண்டிக்க காரணமாகிவிடும். உறவை என்ன செஞ்சிருவார், அவர் பேட மாட்டார். இது யதார்த்தமான ஒன்று தானே. இவர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா, போச்சுரா, இருக்க அரிசி கொஞ்சோண்டு ஒரு 5 கிலோ அரிசி இருந்தது, அதுவும் காலியாகிடும், 2 நாளில் முடிஞ்சு போச்சு. நான் இது ஒரு 10 நாள் ஓட்டலான்னு இருந்தேன், 2 நாளில் இந்த அரிசியெல்லாம் காலியாகிடும். அதனால் சொந்தக்காரன் இப்படிலாம் நினைக்கிறோமா இல்லை? ஒரு உறவினர் வந்தார்னா அவருக்கு செலவு பண்ணுறதுல ஒரு யோசிக்கிறோம். அப்போ இந்த கஞ்சத்தனம் என்பது ஒரு மனிதனுடைய உறவை துண்டித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக செய்கிறார்கள். அப்போது இந்த கஞ்சத்தனம் செய்பவர்கள் நாளை அவர்களுக்கும் சூடு போடப்படும். அதே மாதிரி முகஸ்துதிக்காக அமல்களை செய்தவர்கள், துனியாவில் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தான தர்மங்கள் எல்லாமே வணக்கம். இது எல்லாமே என்னதான், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம். நம்ம நினைக்கக்கூடாது தொழுகை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் என்று நம்ம நினைக்கக்கூடாது. நோன்பும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம், தர்மமும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம், ஜக்காத் கொடுப்பதும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த வணக்கத்தை எல்லாம் நாளை மறுமையில் எப்படி அவர்கள் நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்றால், அல்லாஹ் சொல்லுவான், அல்ல இந்த சஜிதா நம்ம ஏற்கனவே சொன்னோம், சஜிதா செய்வார்கள். சில நபர்களால் என்ன செய்ய முடியாது,
சஜ்தா செய்ய முடியாது. யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக செய்யாமல் பெருமைக்காக முகஸ்துதிக்காக அவர்கள் இந்த துனியாவில் அமல்களை செய்திருப்பார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தீமையை செய்ய எதிர்பார்த்தவர்கள் எப்படி இந்த இது என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் சில மனிதர்கள் வருவார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சில மனிதர்கள் நாளை மறுமையில் வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மிக பிரம்மாண்டமான மலைகள் அளவு அவர்கள் நன்மைகளை கொண்டு வருவார்கள். அல்லாஹ்விடத்தில் மிக பிரம்மாண்டமான, நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரசூலாவே அதை சிலாகித்து சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு மலை அளவு உள்ள நன்மைகளை எல்லாம் அல்லாஹ்வின் முன்பு கொண்டு வருவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் அதை பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கி விடுவான். தூசி மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிவிடுவான், அந்த நன்மைகளா ஊதுனா பறந்துடும்ல. இப்போ இந்த இடத்துல தூசி இருந்தால் என்ன பண்ணுவோம், லைட்டாக ஊதுனா அந்த தூசியெல்லாம் பறந்துடும்ல. அது மாதிரி அவர் செஞ்ச நன்மையெல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான். அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன நன்மை, பெரிய மலையளவு நன்மையை கொண்டு வந்த அல்லாஹ் ஊதி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்கிறீங்களே, எதனால், என்ன காரணம்? அவங்க யார், நாங்கள் எங்களில் யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி மக்கள் என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரர்கள் தான்றாங்க. அவர்கள் யார் என்றால் உங்களுடைய சகோதரர்கள் தான். அவர்கள் நீங்கள் தொழுவும் பொழுது அவர்களும் தொழுதார்கள். நீங்கள் இறை வணக்கத்தில் இரவு நேரத்தில் தொழுத அந்த தொழுகை அதே போன்று அவர்களும் தொழுதார்கள். நீங்கள் நோன்பு வைப்பதை போன்று அவர்களும் நோன்பு வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் இறை வணக்கத்திலேயே மூழ்கினார்கள். இப்படி மக்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய அமல்களை செய்தார்கள். மக்கள் இல்லாத போது தனிமையில் அவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். உலகத்தில் மக்கள் இருக்கும்போது என்ன செய்வாங்க, கரெக்டாக தொழுதுருவாங்க, கரெக்டாக நோன்பு, எல்லாமே இறையச்சவாதியாகவே தன்னை காண்பித்துக் கொள்வார்கள். தனிமையில் போனால் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ எல்லாத்தையும் செய்வார். இன்றைக்கும் பார்க்குறோமா இல்லையா, நோன்பாளி நோன்பு வைக்கணும், அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறோம். நோன்பு திறந்த உடனே என்ன செய்வாங்க, நம்ம மக்கள் சிகரெட்டு குடிப்பாங்க, பார்க்குறோமா இல்லையா? அது போய் மறைவாக போய் குடிப்பார். என்ன காரணம், தொப்பி போட்டிருப்பார், தாடி அணிஞ்சிருப்பார், ஜுப்பா போட்டிருப்பார், எல்லாமே இருக்கும். ஆனால் மறைவான நேரத்தில் போய் மறைவான இடத்துல போய் என்ன பண்ணுவார், சிகரெட்டோ பீடியோ குடிப்பார். எங்கள் முன்னோர்கள் நாங்கள் பீடி குடிக்கிறத பார்த்துருக்குறோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பயங்கரமாக இருப்பார், பார்க்க தொப்பி தாடி எல்லாமே இருக்கும். அதுக்காக நம்ம தொப்பி போட்டவங்க நம்ம அப்படி சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறோம். இதே தொப்பி இல்லாதவங்கள வச்சுப்போமே. அப்போ தனிமையில் போனால் என்ன செஞ்சிடறாங்க, எல்லாத்தையும் அதெல்லாம் இருக்கட்டும்பா, கொடுங்க ஒரு 2 பாக்கெட் கொடுங்க, என்ன சிகரெட் வேணும், இப்படி போயிடுறது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை மக்கள் முன்னாடி வரும் பொழுது இபாதத்தாக இருந்து கொள்வது, மக்கள் இல்லாத நேரத்தில் பாவத்தை எல்லாம் செய்கிறது. இப்போ இவர்களுடைய நன்மைகளை தான் அல்லாஹ் என்ன பண்ணிவிடுவான், பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் ஊதி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அப்போ இது மாதிரியான ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும். இப்போது நல்லவர்களுடைய நிலை, நாளை மறுமை நாளில் நல்லவர்கள் எப்படியெல்லாம் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த துனியாவில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய இபாதத்தை வணக்கத்தை நோக்கி ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் பாங்கு சொல்கின்றார்கள் அல்லவா, அல்லாஹ்வை அழைக்கிறாங்கல்ல, ஹையால் அஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்று பாங்கு சொல்லுகின்றார்கள் அல்லவா. இவர்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் அவர்களுடைய கழுத்து மட்டும் நீண்டதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு சில பேர் கழுத்து பெரும்பான்மையாக சின்னதாக தான் அல்லாஹ் வச்சுருப்பான். கை கூட பெருசாக இருக்கும், கால் கூட பெருசாக இருக்கும், தோல் புஜங்கங்கள் கூட பெருசாக இருக்கும். ஆனால் கழுத்து எப்படி தான் இருக்கும், பெரும்பான்மையாக சிறியதாக தான் இருக்கும். 1-2 பேருக்கு தான் கழுத்து கொஞ்சம் பெருசு. இந்த மைக் டைசனுக்கெல்லாம் கொஞ்சம் கழுத்து பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த கழுத்தை நீண்டதாக ஆக்கி விடுவான். நாளை மறுமை நாளில் கழுத்தை நீண்டதாக. ஏன், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த உலகத்தில் பாங்கு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பாங்கு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளி விடுவோம். பாங்கு சொல்லுங்க பாய், நீங்கள் சொல்லுங்க பாய், நீங்கள் சொல்லுங்க பாய். இதில் அங்கே பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பார். இவங்க 2 பேர் போடுற சண்டையை பார்த்துட்டு அவர் பாங்கு சொல்லுவார். அவர் தப்பாக சொல்கிறாரோ சரியாக சொல்கிறாரோ சொல்லி முடிச்சா நமக்கு தோணும், நம்மளே சொல்லியிருக்கலாம் போல இருக்கு, இவர் சொல்கிற பாங்கு சரியில்லையே. அப்போ இப்படியெல்லாம் நமக்கு தோணுதா இல்லையா? யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு விஷயம்.
அப்போ பாங்கு சொல்வதற்கு கூட நம்ம சோம்பேறித்தனம் பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு நன்மை. மறுமையில் நாளை அல்லாஹ் நம்மளை எப்படி எழுப்புவான்? கழுத்து நீண்டவர்களாக எழுப்புவான் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடனை தள்ளுபடி செய்தவர்கள். இந்த துனியாவில் கடனை கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன செய்வார்? பாய் வராருன்னு சொல்லி இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போவார், அந்த கடைக்கு போவார், தொப்பி போட்டிருப்பார், கேப் போட்டு போவார், மாஸ்க் போட்டு போவார், முகம் தெரியக்கூடாதுன்னு கடன் கேட்டுருவார்ல. அப்போ இதெல்லாம் தப்பிச்சு போகிறாங்கல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். இந்த நிலை இப்படி கொடுத்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, சரி கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க பாய், பொறுமையாக கொடுங்க, இப்படி சொன்னவர்கள் அந்த கடனை ஒரு கட்டத்தில் சரி நீங்கள் கடனே கொடுக்க வேண்டாம் எடுத்துக்கங்க அப்படின்ற அந்த நிலை இருக்கு பாருங்க. இதற்கு அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அவர்களுக்கு அர்ஷனுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் 5736வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நன்மை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக ஒருவரை வெறுப்பது, இது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க? கரெக்டாக இருப்பாங்க. தலைவர் போயிட்டாருன்னா நானும் கிளம்பி வர பெட்டி பிடிக்கலாம் எடுத்து நானும் தலைவர் பின்னாடியே போயிடுறேன். இப்படி போயிடக்கூடாது. நாம் எது சரி எது தவறு என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்கணும். அப்போ இந்த நிலையை தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக நான் நேசித்தேன்பா. முன்னாடி நான் அந்த தலைவரை அல்லாஹ்வுக்காக நேசித்தேன், இப்போ என்ன செஞ்சிட்டேன்? அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறேன். ஏன்? அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் இவர் சரின்றார். இப்போ இந்த நிலையை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. எந்த தலைவர் பின்னாடியும் நாம் போய்விடக்கூடாது. நாம் நேசிக்கக்கூடியது யாருக்காக தான் இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்கணும். எதுக்கு இது தலைவர் உதாரணம் சொன்னோம்னா, இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் இப்போ புதுசாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெயரெல்லாம் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக ஆக்கணும்னு நம்ம விரும்பலை. அவர் இளைஞர் பட்டாளத்தை அழைத்து கொண்டு நோம்புலாம் திறக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் போகிறாங்கல்ல, என்ன காரணம்? அதில் ஒரு பெண்மணி வர சொல்கிறாங்க, நான் மக்ரிப் தொழுகைக்கு போனேன். இதெல்லாம் நம்ம நினச்சி நம்ம சிரிப்பதா அல்லது வேதனைப்படுவதா என்பது நமக்கு தெரியல. அப்போ நேசம் என்பது எப்படி இருக்குது பாருங்கள். நான் அவரை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன்? மக்ரிப் தொழுகையை விட்டுட்டேன், நான் அவர் பின்னாடி போயிட்டேன். இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போ இது மாதிரி ஒருத்தர் போய்விடக்கூடாது. நேசம் என்பது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்கள், இவர்கள் அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்று சொன்னால், அல்லாஹ்வே அவர்களை பார்த்த உடனே பூரிப்படைவான், சந்தோஷப்படுவான். அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹ் வியப்படைந்து சந்தோஷப்படுவான். எந்த நிலை என்று சொன்னால், அவர்களுடைய உடல்களில் அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்களாக, இந்த கைதிகளை எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க? கையில் சங்கிலி போடுவாங்க, காலில் சங்கிலி போடுவாங்க. இது மாதிரி அந்த ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உடல்களில் அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டவர்களாக, அதுதானே ஒரு வீரம், அதுதானே ஒரு அடையாளம். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவர்கள். அவர்களை வேறு எப்படி மக்கள் எல்லாம் அறியணும். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவங்களாம் ஷஹீதானார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அந்த மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. இது புகாரியில் 237வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறருடைய குறைகளை மறைத்தவர், நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே, ஒரு குறையை மறைத்தவர் நாளை மறுமையில் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு திரையை போடுவான். அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பான். அப்போ இது அவருடைய நிலை. அதே மாதிரி பிறருடைய துன்பங்களை நீக்கியவர். ஒருத்தர் கஷ்டப்பட்டிருப்பார், பை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பை, என்ன செய்யணுங்க? இல்லை ஃபீஸ் கட்டவே பொருளாதாரமே இல்லை, ஒரு 2000 ரூபா இருந்தால் கொடுங்களேன். சரி அப்படியா, இந்தாங்க 2000. எப்போ தருவீங்க? ஒரு மாதம் கழித்து தருவேன். சரி இந்தாங்க குடிங்க. அவருடைய கஷ்டத்தை அந்த நேரத்தில் போக்குறாருல்ல. இப்படி போக்கியவர்களை நாளை அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், மறுமையில் அவர்களுடைய துன்பத்தை அல்லாஹ் போக்கிடுவான். அவருக்கு ஒரு துன்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? இது மாதிரி என்னுடைய அடியானுக்காக நீ உதவி செய்தாய் அல்லவா, உண்மையை நான் என்ன செய்கிறேன்? இந்த நேரத்தில் மன்னிச்சிடுறேன் என்று சொல்லி அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதே மாதிரி தர்மம் செய்தவர்களுடைய நிலை,
ஒரு ஒட்டகத்தை ஒருத்தர் தர்மம் செய்தார் என்றால் நாளை மறுமையில் அவருக்கு 70 ஒட்டகம் தரப்படுமா. இந்த மறுமையில் 70 ஒட்டகத்தோடு அவர் வருவார். அவருக்கு அவர் எல்லாம் கண்ணியப்படுத்துகிறான். எதுக்காக? ஒட்டகத்தை வச்சு அவர் அங்கே விவசாயம் பண்ண போகிறது கிடையாது. அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறான். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தில் நமக்குன்னு ஒரு ராஜ மரியாதை இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ தர்மம், உதாரணத்துக்கு இந்த ஒட்டகம், அப்போ நம்ம தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளை அந்த நிலையில் எழுப்புவான். அதே போன்று ஒழு செய்தவர்கள், நம்ம கௌசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகம், ஒழு செய்தவர்களே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்கல்ல, அவர்களுடைய தண்ணீர் பட்டக்கூடிய இடங்கள் எல்லாம் மென்மையாக மாறிவிடும், அதை நான் பார்த்து அவர்களை அடையாளம் கண்டுகொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒழு செய்தவர்கள் அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக தொழுக வேண்டும் என்பதற்கு அர்த்தம். அதிகமாக நம்ம தொழுகையில் ஈடுபடணும் என்பதற்கு அது ஒரு அர்த்தம். அதே போன்று நோன்பாளியினுடைய நிலை, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, நோன்பாளி நாளை மறுமையில் அதற்குரிய வாசல் வழியாக அவர் சொர்க்கம் செல்வார். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்தஸ்து, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாசல்களில் சதக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் இருக்கின்றது. அதே போன்று நோன்பாளிகள் நுழையக்கூடிய அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் என்ன செய்வாங்க? உள்ள நுழைவார்கள். அப்போ இப்படி பலவிதமான நிலைகள் நல்லவர்களுக்கு இருக்கின்றது. இது எல்லா நிலைகளையும் பார்த்து நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், எதுவெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை செய்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மறுமையில் அவர்களை வேறு விதமாக எழுப்புகின்றான். நாம் என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது என்று சொன்னால், இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா பை, மௌத்தா போனதுக்கு பிறகு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா, சொர்க்கம் நரகத்தின் மேலே பாலம் இருக்குது, அதை தாண்டி வரணும். அதுக்கப்புறம் ஒரு சகோதரர் கூட கேட்டாங்க, மலக்குமார்கள் வந்து தடுத்து நிறுத்துவாங்க, அவருடைய நன்மைகளெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, கடைசியில் அவர்கிட்ட நன்மை இல்லைன்னா என்ன செய்வாங்க? அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? யாரால் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவர்களுடைய பாவத்தை எடுத்து அல்லாஹ் அவருக்கு வைத்து விடுவான். அப்போ அவருக்கு பாவம் அதிகமாக அவரால் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்போ இப்படி ஒரு நிலை இருக்குல்ல, இதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, ஒரு மனசு வந்து தளர்ந்துடக்கூடாது. நம்ம இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோமே, நம்மளை அல்லாஹ் எந்த நிலையில் எழுப்புவான்னு தெரியலையே என்கின்ற அந்த முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, உங்களில் யாரும் அமல்களை கொண்டு சொர்க்கத்திற்கு போக முடியாதுன்றாங்க. இப்போ நம்ம எவ்வளோ அமல்கள் செய்கிறோம், இரவு நேரம் நின்று தொழுகிறோம், ஐவேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எவ்வளவோ பலவிதமான அமல்களையும் நம்ம செஞ்சுருப்போங்க. இந்த அமல்களை எல்லாம் கொண்டு நம்ம சொர்க்கத்திற்கு போக முடியாது. சகாபாக்கள் உடனே கேட்குறாங்க, அப்போ நீங்கன்றாங்க. நீங்களுமா? ஆமாம் நானும் தான்றாங்க. நானும் அப்படி தான். அப்போ வேறு எதை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியும்? நான் விழுந்து தொழுகிறேன், அல்லாவுக்காக தொழுகிறேன், எதை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறது? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் இறைவன் என்னையும் உங்களையும் அவனுடைய தனி பெரும் கருணையால் நம்மை அரவணைத்து கொள்ளாதவரை நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ் வந்து நம்ம மேலே என்ன செய்யணும்? பாசத்தை காட்டணும். அல்லாஹ் என்னுடைய அடியான், அவன் அல்லாவுக்கு தெரியுமா இல்லையா? என்னதான் அவன் பாவம் பண்ணியிருந்தாலும், என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும், அவன் என்னுடைய அடியான், என்னை மட்டுமே வணங்கினான். இந்த உலகத்தில் எனக்காக எவ்வளவோ இழந்திருக்கிறான், 1-2 தவறுகள் இருக்கும், அதை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த விசாரணை, அதை சொல்லி இலகுவாக சில பேரை விசாரிப்பான் அல்லாஹ் சொல்கிறான்ல. அல்லாவுடைய கருணை இருந்தால்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ அல்லாவுடைய கருணை இருந்ததுன்னு நீங்கள் பாலத்தை இலகுவாக கலந்துடலாமா இல்லையா? பாலத்தை, அந்த நரகத்தின் மீது போடப்பட்ட பாலத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம்? இலகுவாக கடந்துடலாம். அதே போன்று அல்லாவுடைய கருணை இருந்தால் நாம் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? தீங்குகள் செய்ய முடியாது. அப்போ அல்லாவுடைய கருணை நமக்கு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த விதமான நோவினையும் செஞ்சிடக்கூடாது. அப்படியே நான் நோவினை செய்தால் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், என்னை மன்னிச்சிருங்க, மறுமையில் வந்து நின்றாதீங்க. அப்படி இந்த மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதை தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அடியார்கள் மீது கோபப்படுவது ஒன்று, அடியார்கள் மீது கருணை காட்டுவது ஒன்று. 2 வகை இருக்கு. அல்லாஹ் வந்து நரகத்தை கொண்டு
அல்லாஹ்வுடைய கோபத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான், மனிதர்களை தண்டிக்கின்றான். சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் கருணை காட்டுகின்றான், அடியார்கள் மீது கருணை காட்டுகின்றான். இந்த இரண்டு நிலையில அல்லாஹ் தனக்குத்தானே ஒரு விதியை ஆக்கி கொண்ட ஒரு விஷயத்தை ரசூலா சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, என்னுடைய இந்த கோபம், அடியார்கள் மீது இருக்கக்கூடிய கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை விட கருணை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாவே அதை என்ன செய்யறான்? விதியாக்கிக்கிறான். நான் என் அடியார்கள் மீது என்ன செய்ய மாட்டேன்? கோபப்பட மாட்டேன், கருணையை பொழிவேன். அப்ப அல்லாஹ் நம் மீது எப்படி இருக்கிறான்? கருணையாளனா இருக்கிறான். அதை தான் அல்லாஹ் சொல்றான், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய, உன் மேல நான் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு எல்லையே கிடையாதுன்றான். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளனாக அல்லாஹ் இருப்பான் என்பதை நாம் விளங்கி கொண்டு, இது சொல்லப்பட்ட செய்திகள் நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே பயண ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுல்ல. அதுதான் ரசூலா சொல்கிறான், இப்படியெல்லாம் இருக்கும், நீ கொஞ்சம் சுதாரித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. அந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? இந்த பயணத்தை தொடரவும். அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை மறுமையில் நல்ல மனிதர்களாக, நல்ல நிலையில் நம்மை எழுப்பக்கூடிய நன்மக்களாக ஆக்குவான் என்று பிரார்த்தனை செய்து எனது இந்த தொடர்பை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.